அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழா ஏப்ரல் மே அப்படின்னு ஜூன் 1ஆம் தேதி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஆனாலும் கிளைமேக்ஸ் நாளைக்கு தான். நாளைக்கு பல காரணங்களுக்காக இது முக்கியமான நாளாக இருக்க போகின்றது. முதல்ல இந்த எக்ஸிட் போல் நாம எப்பவுமே இதெல்லாம் ஜாலியா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு புள்ளி கூட்டணி கட்சிகளுடைய ரியாக்ஷன் அப்படின்றது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வித்தியாசமா இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இது மோடி ஃபேண்டசி போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஒட்டுமொத்தமா இந்த தேர்தலே மோடி அவர்களுக்கான தேர்தல் அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா எதிர்கட்சிகள் புள்ளி கூட்டணி கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா மோடியை பதவியிலிருந்து இறக்க வேண்டும், இந்த சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா தான். இதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்றதை பார்க்கணும். 1971 அந்த தேர்தல் இதுக்கு ஒரு சரியான பேரலல்னு சொல்லலாம். அப்போ இந்திரா ஹட்டாவ் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து இதை ஒன்றிதான் அவங்க கோஷமா வச்சிருந்தாங்க. அந்த பக்கத்துல இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க, கரிபி ஹட்டாவ் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒட்டு மொத்தமாக எதிர்கட்சிகள் தோல்வி அடைந்தனன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் மோடி ஃபேண்டசி போலா அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸிட் போலுக்கும் தேர்தலுக்கு முந்தைய சர்வேக்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. சொல்ல போனா இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய கட்சிகள் அப்பப்போ குரல் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் அதை கண்டுக்க மாட்டாங்க. தோக்கிற நிலைமை தான் சொல்லுவாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். எதுக்காகன்னா தேர்தலுக்கு முன்னாடி இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது, இல்ல இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்ற மனநிலையில ஒரு கணிசமான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த தடை கேட்பது. ஆனா நீங்க 7 கட்ட தேர்தலும் முடிந்து விட்டது. இவிஎம் எல்லாம் சீல் பண்ணி ஸ்ட்ராங் கொண்டு போய் வச்சு போலீஸ் பந்தோபஸ்தோடு இருக்குது. இப்போ நீங்க எக்ஸிட் போல இந்த கட்சியில இந்த கூட்டணி ஜெயிக்க போகுது, இது தோக்க போகுது அப்படின்னு ஏதாவது ஒரு ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா அப்ப நான் ஜனங்கள்லாம் ஐயோ அவங்க ஜெயிப்பாகன்னு நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டோமே, இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்றாங்க, நாட்டாம தீர்ப்பை மாத்தி எழுது, இவிஎம்ல போட்ட ஓட்டை மாத்தி போடுன்னு நான் சொல்ல போறாங்க. இந்த ஃபேட் இஸ் சீல்டுன்னு அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. இனிமே யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதனால இந்த எக்ஸிட் போல்ல ஒரு டுபாகூர் ரிசல்ட், அதுவும் ஆளுங்கட்சி பணம் கொடுத்து இது மாதிரி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பைத்தியகாரத்தனமான குற்றச்சாட்டு நம்பர் 1. அடுத்தது அந்த சேனல்களோ இல்ல இதை நடத்துகின்ற நிறுவனங்களோ அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அட் கொஸ்டின். பொதுவாகவே ப்ரீ போல் தேர்தலுக்கு முந்தைய சர்வேவை விட எக்ஸிட் போல்ன்றது கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும், அதிகமான அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க ஏதாவது இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் சொல்ற மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்போ நாளைக்கு வாக்கு எண்ணிக்கையில ரிசல்ட் தலைகீழா மாறிடுச்சுன்னு சொன்னா அப்போ அந்த நிறுவனங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகுது? நாளைக்கு யார் அவங்கள கூப்பிட்டு ஒரு சர்வே எடுன்னு சொல்லுவாங்க? அப்கோர்ஸ் இது நடுவில் டுபாகூர் சர்வேக்களும் வரத்தான் செய்யும். அது மக்கள் பார்த்து ஒதுக்கிடுவாங்க. ஒரு செய்தி பார்த்தேன், தமிழகத்துல அதிமுக 24 இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லி இருக்குது. அதையும் இந்த போல் ஆஃப் போல் அப்படின்னு சொல்றாங்களா, அதுல சேர்த்தாங்களான்னு எனக்கு தெரியலங்க. ரைட்டு, நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் எல்லா சர்வே எல்லாம் சொல்லிட்டு தான் போலாம். இது ஒரு ஜாலியான எக்ஸசைஸா எடுத்துக்கணுமே தவிர நாளைக்கு வருகின்றது தான் கடைசியான உண்மையான ரிசல்ட். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஏதோ ஆளுங்கட்சிக்கு சார்பாக இல்ல ஆளுங்கட்சி ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வடிகட்டின முட்டாள்தனம். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் புள்ளி கூட்டணி கட்சிகள் ஒன்னு சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த தடவையும் மோடி அவர்கள் ஜெயிச்சார்னா அதுக்கப்புறம் தேர்தலே இருக்காது அப்படின்னு. அது அப்படி இல்லை. இந்த முறையும் மோடி ஜெயித்து மோடி 3.0 ஆட்சிக்கு வந்து விட்டார் என்றால் அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு பயம்தான். தேர்தல் இருக்கும், ஆனா இவங்க புள்ளி கூட்டணியில இருக்க பெரும்பாலான கட்சிகள் ஒன்றும் இல்லாம போயிடுவாங்க. இதுதான் அவர்களுடைய ஒரே பயம். காரணம் என்னன்னா, இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ். இந்த பாராளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அது அதிகமாக போகின்றது. அதுவும் 26 வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் பாஜகவுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும். சுத்தமா இந்த மாநில கட்சிகள் பல கட்சிகள் காணாம போயிடும். அதோட முக்கியம், பல பேர் உள்ள போக வேண்டிய அவசியமும் இருக்கும். ஏன்னா புதிதாக ஜூலை 1 வரப்போகின்ற சட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வழக்குகள் எல்லாம் இழுத்தடிக்க முடியாது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருக்காங்க அப்படின்லாம் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ ஒட்டுமொத்தமா
பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் எதிர்க்கட்சிகள். அதனால தான் வந்து இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல, அந்த நிலைமையில இருக்காங்க புள்ளி கூட்டணி கட்சிகள். இதுல இந்த டீலிமிட்டேஷன், அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்றாற் போல எம்பிக்கள் எண்ணிக்கையை உயர்த்துவது, இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் இதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, நாங்கள்லாம் வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு எங்க மாநிலங்கள்ல சரியாக கடைபிடித்து எங்க மக்கள் தொகை வந்து அந்த அளவுக்கு ஏறல. ஆனா இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு இதை வந்து கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு அதிக எம்பிக்களா அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஏதோ 2 வருஷமா 3 வருஷமா நடக்கிறது இல்லைங்க, பல வருடங்களாக ஒத்தி போடப்பட்டு வந்தது. நம்பர் 1. அடுத்தது, அங்கெல்லாம் வந்து உதாரணமா ஊபி பீகார்ல வந்து எம்பிக்களது எண்ணிக்கை அதிகமாகிவிடும், தமிழகத்துல குறைந்து விடும். அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னா, கோவாக்கு 2 எம்பி தான், திரிபுராவுக்கு 2 எம்பி தான். ஒரே ஒரு எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்கின்றன. லட்சதீப் ஒரே ஒரு எம்பி, அந்தமான் நிக்கோபார் ஒரே ஒரு எம்பி. அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3. அஸ்ஸாம் எடுத்துக்கங்க, அங்க எத்தனை எம்பி இருக்காங்க? ஆனா பாருங்க, அஸ்ஸாம்ல இப்ப வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாங்க அண்ணாமலை அவர்கள் கூட படிச்சாருல எம்பி, அது வந்து இப்போ ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தால. அஸ்ஸாம்ல ஓபன் பண்றாங்க. அவங்க என்ன 39 எம்பியா வச்சு நிற்கிறாங்க? அவங்க எப்படி சாதிக்கிறாங்க? கேரளா எடுத்துக்கங்க, 20 எம்பி. நாமளாவது பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 எம்பி வச்சிருக்கோம். ஆனா அந்த எம்பிக்கள் அவங்க மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை சாதித்துக் கொள்வது 40 எம்பி செய்யறத விட அதிகமா இருக்க. அப்போ 20 பெருசா 40 பெருசானா 40 பெருசு. ஆனா 20 சாதிப்பதை விட 40ஆல ஒன்னும் பெருசா சாதிக்க முடியலையே. அப்போ எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்றது பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு எம்பியா இருந்தாலும் சாதிக்கணும்னு நினைச்சா நிச்சயமா சாதிக்க முடியும். 100 எம்பி வச்சிருந்தாலும் ஒன்னும் சரியா நீங்க செயல்படலைன்னா ஒன்னும் சாதிக்க முடியாது. மேட்டர் சோ சிம்பிள் நண்பர்களே. அதனால அங்க ஏறிடுது, இங்க குறைஞ்சிடுது அப்படின்ற கோஷம் எல்லாம் வெற்று கோஷம். இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ல இருக்க சகோதரர்கள் எங்களுக்கு எல்லாம் வந்து 2 எம்பி 1 எம்பி இப்படின்னு வச்சுக்கிறீங்க, நாங்க என்ன பண்றதுன்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? ஆனாலும் பாருங்க, 1 எம்பி 2 எம்பி இருந்தாலும் சுதந்திரம் அடைந்து இத்தனை வருடங்களாக அங்க பல மாநிலங்கள்ல ட்ரெயின் சர்வீஸே கிடையாது. வளர்ச்சின்றது கேள்விப்படாத விஷயமாக இருந்தது. என்ன, நார்த் ஈஸ்ட்ல இருந்து மொத்தம் ஒரு 250 எம்பி வராங்க எங்களுக்கு அப்படின்றதுக்காகத்தான் பாஜக மோடி அரசாங்கம் வந்து அங்க ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாங்களா? 1 எம்பி 2 எம்பியா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நமது நாட்டின் ஒரு பகுதி. அதை மட்டும் கண்டுக்காம இருந்தாங்க காங்கிரஸ் இத்தனை வருஷமா. அந்த குறையை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு எத்தனை மாநிலங்கள்ல புதுசா ட்ரெயின் சர்வீஸ் விட்டுக்கிறாங்க, எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வராங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து கண்ணாபின்னா மெஜாரிட்டியில மறுபடியும் ஜெயித்திருக்கின்றது பாஜக. நான் எதுவும் பண்ண மாட்டோம், திருப்பி அவங்கள குறை சொல்லிட்டு இருப்போம், அவங்க வந்தவொடனே எங்களை குறை சொல்லிட்டு இருப்பாங்க, நான் 2 பேரும் மாத்தி இப்படியே விளையாடிட்டு இருப்போம். ஆனா எங்களை தவிர வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஜனங்க ஒரு காலகட்டத்துல கடுப்பாயிருவாங்க. 2 பேரும் மாத்தி விளையாடுறதுக்கு நாங்க தான் பொம்மையான்னு கேட்பாங்க. இதை புரிஞ்சுக்கணும் அரசியல் கட்சிகள். அடுத்தது, நாளைக்கு வந்து மத்திய அரசாங்கம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அநேகமா அதை அவங்க ரியலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விதமாக ஆளும் கட்சியில் இருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க இன்ஷூர் பண்ணுங்கன்னு. பொதுவா எதிர்கட்சியில இருந்தா போயிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க. அது பாத்தீங்களா வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணணும், அது சரி பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி இப்படின்னு. ஆனா ஆளுங்கட்சியில இருந்து போய் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவை வந்து ஜெயிக்க மாட்டோன்றது புள்ளி கூட்டணி கட்சிக்கு தெரியும். அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணுன்றதுக்காகவே ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் பாஜகவுக்கு வந்திருக்கலாம். அண்ணன் ஜெயராம் ரமேஷ் அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பாருங்க, அமித்ஷா அவர்கள் 150 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது நம்ம கலெக்டர்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் போன் போட்டிருக்காரு, இது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க. உடனே எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அவருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சீரியஸ் அலிகேஷன், நீங்க ஒரு சீனியர் லீடரு 150 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போன் பண்ணிருக்கான்னு சொல்றீங்களா, அந்த டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்ன உடனே அண்ணன் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன பண்றாரு, எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க அப்படின்றாரு. எலெக்ஷன் கமிஷன்ல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நோ மண்டே 7 PM குள்ள நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாவிட்டால் நடவடிக்கை எடுப்பார்களா? எடுத்தாக வேண்டும். இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டா சொல்லிட்டு ஓடி போறது அப்படின்றத இத்தனை வருஷங்களா அலோவ் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் இந்த நிலைமை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், 150 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பேசினாரு அப்படின்ட்டு சொல்றாரு. அதுல ஒரு 10 பேர் பேரை கூட சொல்ல முடியாதா?
உங்களுக்கு எதுக்கு ஒரு வாரம் டைம்? இந்த ஒரு வாரத்துல என்ன பண்ண போறீங்க நீங்க? ஏன் அந்த 150 டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன, அந்த கலெக்டர் பேர் என்னென்ன அப்படின்ட்டு டைப் படிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுமா உங்களுக்கு? அவ்வளோ டைமே தேவையில்லை. 10 பேர் பேரை கையில எழுதி கொடுத்து அனுப்புங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா பார்க்கலாம். மிரட்டினாருன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கு பதில கொடுங்க. எதுக்கு ஒரு வாரம் டபாய்க்கிறீங்க? ஒரு வாரத்துக்குள்ள புதிய ஆட்சி வந்துடும், அதுக்குள்ள அவங்க வேற பிரச்சனைகளை சிக்கிப்பாங்க, அதுக்கப்புறம் இதையெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு எஸ்கேப் ஆற வழியா? ஆரம்பத்திலிருந்தே எலெக்ஷன் கமிஷன் மேல ஒவ்வொரு புகாரா சொல்லிட்டு வந்தாங்க. முதல்ல இந்த எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்ற டேட்டா இது உடனடியாக அப்லோட் செய்யப்படவில்லை, பயங்கர டிலே ஆனாங்க. ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர் ரொம்ப அழகா சொன்னார், அதெல்லாம் எப்போ போட்டாங்க, நீங்க தான் பார்க்கல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பர்சன்டேஜ் பாருங்க, முதல்ல ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் 1-2% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முதல்ல அந்த அவசரத்துக்கு ஒரு உப்புமா கலர்ற மாதிரி அந்த டேட்டா எப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது 1 or 2% இன்க்ரீஸ் ஆக வேண்டும். அதுதான் கரெக்டா இருக்கும். தமிழகத்துல குறைஞ்சது அப்படின் போது யாருமே வாயை திறக்கல. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்க பர்சன்டேஜ் தான் போடுறீங்க, அப்சல்யூட் நம்பர் போடுறது இல்ல, இத்தனை ஓட்டுகள், இத்தனை லட்சம், இத்தனை கோடி நீங்க போடல, இதுல என்னவோ பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கூத்தடிச்சாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, இது ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது நடுவில் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன்ல அந்த டேட்டாவையும் பப்ளிஷ் செய்து விட்டார்கள். ஒண்ணு கேட்கிறேன், இப்போ பர்சன்டேஜ் தான் போடுறாங்க, இத்தனை ஓட்டு அப்படின்னு போடலன்னு சொல்றீங்க இல்லையா? சரி, ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கிட்டையும் அந்த 17C ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்றது அங்க இருந்த ஏஜென்ட் அத்தனை பேருக்கும் தெரியும். அதை திறக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 1318 வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஏஜென்ட்லாம் அவங்க கிட்ட கொடுத்ததை வச்சு வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அதுல இருந்து 1100 வாக்குகள் தான் இருக்குங்க, மீதி 218 தூக்கி வரும்போது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ, இல்ல ஓபன் பண்ணும்போது இல்ல 1418 இருக்குது, 100 வாக்குகள் எங்கேருந்தோ விழுந்துருச்சுன்னு சொன்னாலோ பைத்தியக்காரத்தனமா இருக்கும். கரெக்டா? சோ இவ்வளவு வாக்குகள் அப்படின்னா அவ்வளவு வாக்குகள் தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், சும்மா ஜுஜிபி. மெயின் பிக்சர் நாளைக்கு தான் வரும் பாருங்க. யார் இந்த பிரச்சனையை பண்ணுவா அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றதுனால தான் ஆளுங்கட்சி முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கட்ட வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது அந்த விவிபேட் ஸ்லிப் இருக்கு இல்லையா, இது ரேண்டமா வெரிஃபை பண்ணுவாங்க, அப்போ பிரச்சனை வரலாம். ஏன்னா அது மேனுவல் கவுண்டிங், அதைத்தான் டாலி பண்ண போறாங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக் இல்ல இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணலாம். ஒவ்வொரு கட்டம் முடிந்து அடுத்த கட்டம் போவதற்கும் பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். மறுபடியும் சொல்றேன், யார் பண்ணுவாங்கன்னு கேட்காதீங்க, வரலாம். அப்படின்றதுனால தான் ரூல்ஸ்ல எல்லாம் தரோவா இருக்கா மாதிரியான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும்னு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பாஜக பெட்டிஷன் கொடுத்திருக்காங்கோ. சோ இப்படியே பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போனால் அதுக்கப்புறம் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவதில் காலதாமதம் ஏற்படலாம். இல்ல வெஸ்ட் பெங்கால்ல நடந்த மாதிரி வன்முறைகள் நடக்கலாம். அப்போ காவல்துறையோ இல்ல துணை ராணுவமோ வர வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அப்போ பாத்தீங்களா, ராணுவத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடக்கின்றது அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வரலாம். உடனே அமெரிக்கா அங்கேருந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. அமெரிக்காவில் இருக்க பத்திரிகைகள்லாம் ஐயோ ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு தலையங்கம் எழுதுவாங்க. இவங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப யோக்கியமா நடக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. பாஜக அரசு ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய நேரம். ஒருவேளை பாஜக மெஜாரிட்டிக்கு குறைவாக வாங்கி கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் வருகின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு சில மிட்டாய் மாமாக்கள் முன்னாடியே ஒரு பிட்டை போட்டு வைக்கிறாங்க, என்னதான் ஆனாலும் பாஜகவை தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. விளக்கெண்ணெய்களா அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ரொசீஜர் இப்படித்தான். ஒன்னு, சிங்கிள் பார்ட்டி வித் மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிட வேண்டும். எந்த ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கும் மெஜாரிட்டி இல்லாத பட்சத்துல சிங்கிள் லார்ஜஸ்ட் ப்ரீ போல் அலையன்ஸ் அவங்கள ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். இப்போ பாஜக லெட் அஸ் சே ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன், பாஜக 270 வாங்குறாங்க, இந்த புள்ளி கூட்டணி 274 வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்னங்க 274 புள்ளி கூட்டணி இருக்கு, அவங்கள கூப்பிட வேண்டியது தானே? கிடையவே கிடையாது. ப்ரொசீஜர் என்ன சொல்லுது? ப்ரீ போல் அலையன்ஸ். புள்ளி கூட்டணியை ஒரு ப்ரீ போல் அலையன்ஸ் நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? இதுல கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணிக்கையை சேர்க்க கூடாது.
ஏன்னு கேட்டீங்கன்னா கேரளால ஒரே கூட்டணின்னு நீங்க சொல்லிக்கினாலும் 2 பேரும் எதிர்த்து தான் போட்டியிட்டார்கள். அப்ப அதை வந்து ஒரு கூட்டணிக்கு ஆதரவான வாக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த எம்பிக்களையும் அந்த கூட்டணிக்கான அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதே மாதிரிதான் மேற்கு வங்காளத்துல அங்க இருக்கிற 42 தொகுதிகள்ல ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட். லெட்டஸ்டே பாஜக அங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் இந்த 42 சீட்டை நீங்க இந்த ப்ரீபோல் அலையன்ஸ்க்கான சீட்டுல சேர்க்க முடியாது, சேர்க்க கூடாது. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் எதிரெதிரா நின்று போட்டியிட்டு ஜெயிச்சுக்கிறாங்க. லெட்டஸ்டே இவங்க 21 அவங்க 21 ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 42மே நீங்க கூட்டணி கணக்குல கொண்டு வர முடியாது. இப்போ சொல்லுங்க, எந்த கணக்குப்படி பார்த்தாலும் பாஜகவைத்தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். இதுதான் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொசீஜர் அண்ட் நார்ம்ஸ். ஆனா என்னவோ இதுக்கு ஒரு நோக்கம் கற்பிக்கிற மாதிரி எப்படியானாலும் பாஜகவை தான் கூப்பிடுவாங்கன்னா இதுதான் ப்ரொசீஜரு. இன்னும் இதுல உள்குத்து இருக்கிற மாதிரி மிட்டாய் மாமாக்கள் புலம்பினுக்கிறாங்க. வைத்தறிச்சல். உதயகுமார் முன்னாள் மந்திரி அவர்கள் சொல்லியிருக்காரு பாருங்க, ஐயோ முன்னால சாப்பாடே இறங்கல, மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டேன். விட்டா கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுவார் போல இருக்கு, மென்டல் அக்னி ஆயிடுச்சு இந்த எக்ஸிட் போல்னால அப்படின்னு. எல்லாத்தையும் காமெடி என்னன்னா, காங்கிரஸ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஒண்ணு இல்ல, 2-3 ட்வீட். அதாவது காங்கிரஸுடைய சோசியல் மீடியா பதிவுகள், பாஜகவுடைய சோசியல் மீடியா பதிவுகள், இதுக்கு லைக் கமெண்ட் ஷேரு, இதுக்கு லைக் கமெண்ட் ஷேரு பாத்தீங்கன்னா பாஜகவோட பல மடங்கு அதிகமா காங்கிரஸோடைய போஸ்டுக்கு இருக்கின்றது அப்படின்னு. முன்னாடியெல்லாம் தமாஷா சொல்லுவாங்க, நீங்க வந்து இன்டர்நெட்ல எலெக்ஷன் வச்சா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. அப்படிதான் இருக்குது. விட்டா பாருங்க, எங்க ராகுல் காந்தி அவர்களுடைய யூடியூபுக்கு இவ்வளவு வியூஸ் இருக்குது, அதனால அவரு தான் பிஎம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல. அப்படி பார்த்தா அதை விட சவுக்கு சங்கருக்கு வந்து நிறைய வியூஸ். ஒரு சேனல் இல்ல, பல சேனல்கள்ல பேட்டி கொடுத்திருந்தாரு, எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கில் வியூஸ். அவர் முன்னாடி அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய வியூஸ் எல்லாம் நிக்கவே நிக்காது. ஈவன் சவுக்கு சங்கர் அவர்களோட இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது, நாராசமா இருக்கும், அருவருப்பாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து மில்லியன் கணக்குல வியூஸ் போனதெல்லாம் என்னால காமிக்க முடியும். அப்ப என்ன சொல்லுவாங்க, அவங்கள விட காங்கிரஸ் வந்து குறைந்து விட்டது அப்படின்னு ஒத்துப்பாங்களா? ஏன்னா கேவலமான கம்பாரிசன் இது. சொல்ல போனா இந்த சோசியல் மீடியால இஸ்ரேல்ல இருக்க ஒரு நிறுவனம் மூலமாக இவங்க வந்து ஊடாடி இந்த காங்கிரஸ்க்கு ஆதரவான பதிவுகளை பூஸ்ட் பண்றது, பிஜேபிக்கு ஆதரவான பதிவுகளை வந்து அப்படி அமுக்கிறது, அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இப்ப வந்து கொண்டிருக்கின்றன. எப்படி சோசியல் மீடியா, அதை விடுங்க, சில பாட்டெல்லாம் வந்து ரிலீஸ் ஆன உடனே வைரலா போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்குன்னே ஒரு வார் ரூம் வச்சுக்கின்னு ஒரு 100 கம்ப்யூட்டர் வச்சுக்கின்னு டக்கு டக்கு டக்குன்னு லைக் ஷேர் அப்படின்னு போட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் காசு கொடுத்து லைக் வாங்குற விஷயங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதையெல்லாம் வச்சுக்கின்னு நாங்க பாருங்க, நாங்க தான் முன்னோடியாக இருக்கிறோம், எக்ஸிட் போல்லாம் பொய்ன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார்கள் காங்கிரஸ் அப்படின்னு புரியல அவங்களுக்கு. சோ நாளைக்கு வந்து பல ரூபங்களில் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பாஜகவும் இதை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆனா பெட்டிஷன் கொடுத்ததோட நிக்காம இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை, ஏன்னா மத்திய அரசாங்கம் அவர்கள் கையில் இருக்கின்றது. எலெக்ஷன் கமிஷன் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சும்மா இருக்க முடியாது. பிரச்சனை நடக்கும்போது அதை எலெக்ஷன் கமிஷனுடன் சேர்ந்து அதை டேக்கிள் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமை. அந்த கடமையில் இருந்து தவறினார்கள் அப்படின்னு சொன்னா உடனாள் உழைச்சதெல்லாம் விழலுக்கு இழைத்த நீராகிவிடும். அதுக்கப்புறம் சிங் சாங் சூ அப்படின்னு சீனாவிலேருந்து ஒருத்தரிங்க வந்து உக்காந்தீங்கன்னு நாம என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கட்டளை கொடுக்க வேண்டிய நிலைமையும் வந்தால் வரலாம், புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால். நண்பர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. நாளைக்கு வந்து பேசு தமிழா பேசு சேனல்ல வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வருகின்றது இல்லையா, இதுல லைவ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். மத்தியானம் ஒரு 12 மணிக்கு பிறகு நாளை நேரில் சந்திப்போம். வணக்கம்.